பஸ்ல வர? நீ உங்க அப்பா கூட இது பைக்ல தானே போவ? ஆமால, என்னாச்சு நீ பைக்ல போகாம ஸ்கூல் பஸ்ல வந்துட்டு இருக்க? அது பாட்டி, எல்லாரும் பஸ்ல போறத பத்தி எனக்கு ஆசையா இருந்துச்சா, எங்க அம்மாட்ட போய் சொன்னேன். அதான் எங்க அம்மாவும் சரி நீயும் ஆசைப்படுறல, உனக்கு ஸ்கூல் பஸ்ல போகணும்னா போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்ல போல, பைக்ல போறதுதான் ஜாலியா இருக்கும் தெரியுமா? பைக்ல போனா ஜாலியா தான் இருக்கும். ஆனா அதுக்காக எங்க அப்பா அலையணும். அப்புறம் எங்க அப்பாவுக்கு வேலைக்கு நேரம் ஆயிரும். அதான் எங்க அப்பா வேற இப்பதான் மேனேஜரா இருக்காங்க. அதான் வேண்டாம், நான் பஸ்ல போய்க்கிறேன், எல்லாரும் பஸ்ல போறாங்களா நானும் போறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் தெரியுமா? அதுவும் சரிதான், சூப்பர்ல. இல்ல கார்த்திக், உங்க அப்பா என்ன வேலை செய்றாங்க? எங்க அப்பா மாட்டு டாக்டர். மாட்டுக்கலாம் உடம்பு சரியில்லாம போச்சுன்னா ஊசி போடுவாங்க. அப்புறம் அன்னைக்கு கூட எங்க அப்பாட்ட ஒரு பூனை குட்டி இட்டுட்டு வந்தாங்க தெரியுமா? அதுக்கும் எங்க அப்பா உடம்பு சரியில்லைன்னு உடனே மருந்து கொடுத்தாரு. உடனே சரியாயிட்டு. டேய் கொழுக்கட்டை, நீ ஏன்டா அங்க உட்கார்ந்திருக்க? இங்க வாடா, நல்லா நாங்களாம் ஜாலியா பேசிட்டு இருக்கோம். நீ முன்னாடி டிரைவர் கிட்ட போய் உட்கார்ந்திருக்க. வாடா. இல்ல, உன் பேர் என்ன கொழுக்கட்டையா? என்னத்துக்குல அவனை பார்த்து கொழுக்கட்டைன்னு கூப்பிடுதிய? பட்ட பேர் என்னத்துக்குல வைக்கிய? நீ ஏன் கேள, நாங்க ஒன்னும் அவனை கொழுக்கட்டைன்னு கூப்பிடல. அவன் பேர் மணி, நாங்க மணின்னு தான் கூப்பிடுவோம். அவன் தான் மணின்னு கூப்பிடாதீங்களே, நல்லா இல்ல. என் பேரை கொழுக்கட்டைன்னு கூப்பிடுங்க. ஏன்னா எனக்கு கொழுக்கட்டை ரொம்ப பிடிக்கும், அதனால கொழுக்கட்டைன்னு கூப்பிடுங்கன்னு அவன் தான் சொன்னான். நீ ஏன் காலு? இது லூசு பையலே, யாராவது தனக்கு தானே பட்ட பேர் வச்சுக்குவாங்களா? என்னத்துக்குல உனக்கு அப்படி பட்ட பேரு? எனக்கு கொழுக்கட்டை ரொம்ப பிடிக்கும், அதான் கொழுக்கட்டைன்னு பேர் வைக்க சொன்னேன். உனக்கு கடுப்பு கவிதான்னு பேர் வச்ச மாதிரி எனக்கு நானே பேர் வச்சுக்கிட்டேன். இங்க பாரு, என்னைய பார்த்து கடுப்பு கவிதான்னு சொன்னேன், அப்புறம் எனக்கு ரொம்ப கோவம் வந்துடும். ஏமல எனக்கு பட்ட பேர் வைக்கிறிய? நான் என்ன கடுப்பாவா இருக்கேன்? ஏல அப்படிலாம் சொல்லாத. அன்னைக்கு முத நாள் ஏதோ விளையாட்டு சொன்னேன், அவன் நல்ல பிள்ளை தெரியுமா? அப்பெல்லாம் யாருக்கும் யாரும் பேர் வைக்காதீங்க சரியா? ஏல அன்னைக்கு அந்த பிள்ளைய கடுப்பு கவிதான்னு சொன்னதே நீதான். இன்னைக்கு அந்த பிள்ளைய பார்த்தவொன்னே நீ யாருக்கும் யாரும் பேர் வைக்காதீங்கன்னு சொல்றேன். சரியான அழுதம்ல நீ. இல்ல அப்படிலாம் பேசாதல, நான் தான் தெரியாம ஏதோ அன்னைக்கு சொல்லிட்டேன். அந்த பிள்ளைய பத்தி தெரிஞ்ச பிறகு எனக்கு அவ பாவம்னு தோணுது. அதனாலதான் நான் எதுவுமே அவளை சொல்றது கிடையாது. ப்ளீஸ்ல அவளை எதுவும் சொல்லாதீங்க. அப்படி என்னல அவ மேல உனக்கு அவ்வளவு பாவம்? அப்படி என்ன பண்ணாவா? இல்ல கடுப்பு கவிதாக்கு அப்பாவே இல்லை தெரியுமா? அவங்க அம்மா தான் வேலைக்கு போய் கடுப்பு கவிதாவை பள்ளிக்கூடத்துல கொண்டாந்து சேர்த்துருக்காங்க. அவங்க ஆட்சி வீட்டுல தான் இருக்கா தெரியுமா? பாவம்ல, அவங்க அப்பா அவ சின்ன பிள்ளையா இருக்கும்போது செத்து போயிட்டாராம். அதான் அவ அன்னைக்கு சொல்லிட்டு அழுத்திட்டு இருந்தாலும் கஷ்டமா ஆயிட்டு. அப்படி பேசாதல சரியா? என்ன சொல்லிட்டு நிஜமாவா சொல்ற? ஆமால, அவ அம்மா பேங்க்ல வேலை பார்க்குறவங்க தெரியுமா? அவங்க அம்மா தான் அவளை நல்லா படிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால அவ பாவம், அவளை யாரும் எதுவும் சொல்லாதீங்க சரியா? கோட்டிக்கு இந்த பேர் சொல்றது உண்மையால? ஆமால கொழுக்கட்டை, நான் கூட அன்னைக்கு அந்த பிள்ளை பேசும்போது கேட்டுட்டு இருந்தேன் தெரியுமா? அவங்க ஆச்சி தான் அடிக்கடி ஸ்கூலுக்கு வருவாங்க, எப்பமாவது அவங்க அம்மா வருவாங்க. அவங்க அப்பா உன்னை பார்த்ததே இல்லை தெரியுமா? சரில நீ போ, இந்த பிள்ளை கேட்டுட்டா பரவ அழ போகுது. பாவம், அவளை அழாம பார்த்துக்கணும் சரியா? சரில. இல்ல என்னத்துல அங்க 3 பேரும் சேர்ந்து குசு குசுன்னு பேசிட்டு இருக்கியே? சாரிட்டி, இனிமே உன்னைய கடுப்பு கவிதான்னு சொல்ல மாட்டேன் சரியா? தெரியாம சொல்லிட்டேன், மன்னிச்சுக்கோ. இன்னைக்கு நான் உனக்கு பிடிச்ச முட்டை பிரியாணி கொண்டு வந்திருக்கேன், நம்ம எல்லாரும் சேர்த்து சாப்பிடுவோம் சரியா? என்ன சொல்லுது, முட்டை பிரியாணியா? உங்க அம்மா நல்லா செஞ்சு தருவாங்களே. எங்க அம்மாவும் வேலைக்கு போறதுனால எங்க அம்மாக்கு நேரமே இருக்காது. எங்க ஆச்சி தான் செஞ்சு தரும், எப்போ வாழ்தான் எங்க அம்மா செஞ்சு தரும். நீ லீவ் நாள்ல எங்க வீட்டுக்கு வா, எங்க அம்மா சூப்பரா செஞ்சு தரும் சரியா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்ல, இந்த வாரம் எல்லாரும் எங்க வீட்டுக்கு வர சொல்லிருக்கேன். எல்லாரும் எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க அம்மாவும் பெரியம்மாவும் சூப்பரா செய்வாங்க தெரியுமா? இட்டி ஸ்டைல் ராணி, நீயும் வரியா? என்னைக்குல ஞாயிற்றுக்கிழமை தான் நான் வீட்டுல இருப்பேன். மற்ற நாள்ல நான் எங்கேயாவது சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிடுவேன். ஞாயிற்றுக்கிழமை வரட்டா? லூசு, லீவ் நாள்னா ஞாயிற்றுக்கிழமை தாண்டி. எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை வாங்க, நம்ம ஜாலியா
இன்னும் பேச்சுவார்த்தை முடியலையா? வாங்க, ஸ்டாப் வந்துட்டு ஒவ்வொருத்தரா இறங்குங்க. கோபாலண்ணே, நீங்க சாப்பிட்டீங்களா? எங்க தம்பி நேரம் இருக்கு. காலையிலேயே 2 வடைய பிச்சு போட்டுட்டு அப்படியே டீயை குடிச்சிட்டு வந்தேன். இனிமே போய் தான் சாப்பிடணும். ஐயோ கோபாலண்ணே, பிரேக்ஃபாஸ்ட்லாம் கரெக்டா சாப்பிடணும். நான் டிபன் பாக்ஸ் தரேன், நீங்க சாப்பிடுறீங்களா? இந்த சின்ன வயசுல எவ்வளவு அறிவா பேசுற. நான் போய் சாப்பிட தான் போறேன். உனக்கு கிளாஸுக்கு நேரம் ஆயிரும். உங்க மிஸ் வந்துட்டாங்க. நீங்க கிளம்புங்க. ஓகே கோபாலண்ணே, ஈவினிங் மீட் பண்ணுவோம். பாய். போய் சாப்பிடுங்க, சரியா? சரிடா. ஏய் வாங்க, எல்லாரும் போவோம். நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா, அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா, நீ ஆற்று வெள்ளம் போல் எழுந்து ஓடு ராஜா. கோபாலண்ணே, சூப்பரா பாடுறீங்க தெரியுமா? உங்க வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. சும்மா இரு தம்பி. நானே சும்மா ஒரு நேர போக்குக்காக பாடுவேன். எனக்கு எங்க குரல் நல்லா இருக்கும். ஐயோ கோபாலண்ணே, இந்த தடவை ஸ்கூல்ல ஏதாவது ஃபங்க்ஷன் வரும்ல, அப்ப உங்களை நான் மிஸ் கிட்ட சொல்லி பாட வைக்கிறேனா இல்லையான்னு பாருங்க. சூப்பரா பாடுறீங்கண்ணே. போ தம்பி, நீ வேற. எனக்கு வெக்கமா வருது. நான் சும்மா நேர போக்குக்கு பாடுவேன். சரி சரி, உனக்கு கிளாஸ்க்கு நேரம் ஆயிரும். போயிட்டு வா. ஓகே கோபாலண்ணே, ஈவினிங் மீட் பண்ணுவோம். போய் சாப்பிடுங்க, சரியா? சரிப்பா. இந்த சின்ன வயசுல இந்த பையன் எவ்வளவு அன்பா பேசுறான். நல்ல புள்ள. நமக்கும் ஒண்ணு வாச்சிருக்கு. யாருக்கிட்ட போய் சொல்ல? உன்னை ஒன்று கேட்பேன், உண்மை சொல்ல வேண்டும். என்னை பாட சொன்னால் என்ன பாட தோன்றும், என்ன பாட தோன்றும். காதல் பாட்டு பாட காலம் இன்னும் இல்லை, தாலாட்டு பாட தாயாகவில்லை. ஏ அனிதா, வா வா. என்ன, நான் தான் உன்னை பார்க்க வரணும்னு நினைச்சேன், நீ ஏன் வந்துட்ட? சூப்பர் பாட்டுனக்கா. பழைய பாட்டு தான், கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. ஆமாட்டி, இப்பமோ வாழ்க்கையில போட்டு கொல்லத்தனை செய்யறானுங்க. டிங்கு டிங்கு டொங்கு டொங்கு டங்கு டங்குன்னு என்னத்த போடுறானுவோ. பழைய பாட்டு தான். சும்மா இருக்கிற நேரம் இப்படி போட்டு விட்டுட்டு என்னத்தையாவது படிப்பேன். நம்மளுக்கு என்ன பாட்டு படிக்கவா தெரியும்? காலேஜா கத்துத மாதிரி தான் இருக்கும். ஆனாலும் ஒரு ஆர்வ கோளாறுல இப்படி படிக்கிறது தான். ஐயோ அக்கா, நமக்கு எப்படி படிக்க தெரியுதோ அப்படித்தான் நாம படிக்க முடியும். நம்ம என்ன பாட்டு படிக்கிறதுக்கு அவங்கள மாதிரி என்ன கற்றுக்கிட்டா வந்திருக்கோம்? நம்ம வீட்டில் போட்டுட்டு நம்ம நேர போக்குக்கு படிக்க வேண்டியதான். இதில் என்ன இருக்கு? சரி, அதெல்லாம் போகட்டும். உனக்கு உடம்புலாம் எப்படி இருக்கு? ஐயோ அக்கா, உடம்பெல்லாம் சரியாயிட்டு நல்லா இருக்கும். வேற என்ன கவலை? இப்போ பையனும் ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டான். நேரமே இல்லை. நானும் உங்களை பார்க்க வரணும்னு நினைப்பேன். எங்கே நேரமே இல்லை. அதான். அதுக்கு என்ன அனிதா, பிள்ளைகள் ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டோன்னா எங்கே நேரம் இருக்கும்? ஸ்கூலுக்கு போன பிறகு கொஞ்சம் ஃப்ரீ ஆகலாம். அப்புறம் வீட்டு வேலையில் செய்யத்தான் நேரம் சரியாக இருக்கும். அதை விட உன் சின்ன மவன் உன்னை விட்டுட்டு நகரவே மாட்டுக்கானமே. நேற்று தான் ஐஸோட அம்மாவை பார்த்தேன். அவ சொல்லிட்டு இருந்தாவோ, உன்கிட்ட தான் நல்லா ஒட்டிக்கிறானா, நீயும் அவனை நல்லா பார்த்துக்கிறன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. ஆமாக்கா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் தேட ஆரம்பிச்சிருவான். தூங்கிக்கிட்டு இருந்தான். அதான் ஐஸ்வர்யாட்ட சொல்லிட்டு உங்களை பார்க்கலையே, பார்த்துட்டு போவோன்னு வந்தேன். அப்புறம் உங்க ஆத்தாக்காரியே சேலுக்குள்ள வச்சியாமே, அவ திரும்பவும் வந்துட்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்தாவோ. அவ எங்கக்கா சேலுக்குள்ள இருப்பா? அவ பண்ண அட்டூழியத்துக்கு தூக்கி உள்ள வச்சாலும் வெளியே வந்துட்டா. எல்லாத்துக்கும் காரணம் என் மாமாக்காரர் தான். என்ன செய்ய, அவளுக்கு தான் நல்ல காலமா இருக்கு. எதுக்கிட்டே கவலைப்படுத? நீ கெட்டவளா இருக்கும் போதே நீ நல்லா தான் இருந்த. இப்ப நீ நல்லவளா மாறி இருக்க. இனி உனக்கு என்ன கவலை? நீ சந்தோஷமா தான் இருக்க போற. உன் வாய் முகத்தம் என் குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வராம இருந்தா சரிதான். அதெல்லாம் உனக்கு எந்த கெடுதலும் வராது. நீ நல்லா இருப்ப.
நீ எதுக்கு கவலைப்படுற? உன் வாழ்க்கை இனிமே சந்தோஷமா தான் இருக்கும். அப்புறம் என்ன, உன் நாத்தனார்காரி 1,00,000 வாங்கிட்டு போனாலே, கொடுத்தாளா இல்லையா? அதை ஏன்டி கேட்குற? என் புருஷன் கடனை வாங்கி கொடுத்துட்டு கண்ணுமொழி பிதுங்கிக்கிட்டு வராரு. அவ காசை கொடுக்கறதுக்கு துப்பு இல்லாம நடு வீட்டில் உட்காந்து பிரியாணியும் சோறும் தின்னுக்கிட்டு இருந்தா. இவரை கூட்டிட்டு போய் காட்டின பிறகு அவருக்கு பக்குன்னு ஆயிட்டு. மனுஷன் வீட்டில் வந்து தலையை பிடிச்சிக்கிட்டு உட்கார்ந்தாரு. எனக்கு பயமாயி போச்சு. போய் ஒளிதா என்னத்தையும் பண்ணி தொலைக்க, இனிமே அவ மூஞ்சிலே முழிக்காதேன்னு சொல்லிவிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமா கடனை கட்ட முடியாம கட்டிக்கிட்டு இருக்கோம். என்ன பண்ண சொல்லுத? என்னக்கா சொல்ற? இப்படி இல்லாம இருப்பாளுவோ? கூட பிறந்த தம்பி நாசமா போட்டு நினைக்கிறாளுவல. இவ்வளோலாம் நல்லா இருப்பாளுவலா? இவ்வளோ இன்னும் நாசமா தான் போவாளுவோ. அத சொல்லு. கூட ஒன்னா பிறந்தவன் அவன் நல்லா இருக்கணும்னு நினைக்காத பொம்பளைய, இவ்வளோ என்ன பொம்பளைய இவ்வளோல தூக்கி வச்சு அடுப்புக்குள்ள சுடத்தான் செய்யணும். எவ்வளவு திமிரு இருந்தா என் புருஷன் கடம்படட்டும் நாசமா போட்டும் நினைப்பாளுவோ. இவ்வளோ நல்லா இருந்துருவாளுவலா? களவாணி முண்டைய இன்னும் நாசமா தான் போவாளுவோ. சரிக்கா, நீ வைத்தறிச்சப்படாத. உனக்கு ஏதாவது பண தேவை இருந்தா சொல்லு, நான் வேணா அவர்கிட்ட வாங்கி தரேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அனிதா, நான் பாத்துக்கிறேன். நாம பழக்கத்துக்கு ஊடையில பணம் வந்தா நல்லா இருக்காது. அது சண்டையில போய் தான் முடியும். என்னால முடியும். எப்படியோ நான் வட்டிக்கு விட்டுருக்கேன். அந்த பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி கடனை அடைச்சிருவேன். கடனோட வாழ்க்கைய நடத்த முடியாது. என்ன செய்யறது? அவரு உழைச்சி கொண்டு வர்றது இங்க வீட்டுக்கே பிள்ளைகள படிப்புக்கு அதுக்கு இதுக்குன்னு சரியாயிருது. மிச்சம் மிதிய கொஞ்சம் கொஞ்சம் அங்க அக்கம் பக்கம் விட்டு வச்சிருப்பேன். அதை பெரட்டி கிரட்டி அவர்கிட்ட கொடுத்து எப்படியாவது கடன் அடைக்கிறதுக்கு வழி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். நீ கவலைப்படாத. ஐயோ அக்கா, நீ என் கூட பிறக்காட்டாலும் நீ எனக்கு அக்கா தான். உனக்கு ஏதாவது ஒரு தேவை இருந்தா சொல்லு, நான் உதவி பண்றேன். இப்படியெல்லாம் மறுகிட்டு இருக்காத. எனக்கு உன்னை பார்க்கவே சங்கடமா இருக்கு. ஐஸ்வர்யா கேட்டாலும் இதைத்தான் சொல்லுவா. அனிதா, நீ சொன்னதே போதும். நீ நல்லா இருப்பட்டி. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் பார்த்துக்கிறேன். எனக்கு தேவை இருந்தா உங்களை விட்ட வேற யாருக்கிட்ட போய் கேட்க போறேன். சரிக்கா, உனக்கு தேவை இருந்தா கண்டிப்பா சொல்லு. நான் உனக்கு கொடுக்காம யாருக்கு கொடுக்க போறேன்? சரிக்கா, நானும் கிளம்புறேன். இந்த சின்ன பைய எந்திரிச்சிட்டானா என்னதான் தேடுவான். ஐயோ, வந்தவளுக்கு ஒரு காப்பி தண்ணியை கூட போட்டு கொடுக்காம இப்படி கடந்து புலம்பிக்கிட்டு இருக்கேன் பாரு. இரு, காப்பி போட்டுட்டு வரேன், குடிச்சிட்டு போலாம். ஐஸ்வர்யா எப்படி இருக்கா? நல்லா இருக்காளா? ஐயோ அக்கா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஐஸ் வேற போட்டு வச்சிருப்பா. நான் உன்னை எட்டி பார்த்துட்டு வரேன்னு சொன்னேன். நீ ஒரு நாள் சாகாசமா அங்க வந்து உட்காந்து பேசு. இங்க இருந்துட்டு எனக்கு அந்த பேய முடிச்சிருவானோன்னு திக்குங்கி. நேத்து கூட எங்கேயோ போயிட்டு வரும்போது அம்மா வெங்கன்னு போட்டு அவளை தொந்தரவு பண்ணியிருக்கான். அதனால நான் கிளம்புறேன். நீ இன்னொரு நாள் வா, சரியா? பரவாயில்லையே, உன் புள்ள தேடுறதோட இவன் தான் ரொம்ப தேடுறான் போல. ஐயோ அக்கா, அவன் ஐஸ்வர்யாட்ட இருந்துக்குவான். இவன் நான் இல்லாம இருக்க மாட்டான். ரெண்டும் எனக்கு பிள்ளைங்க தானே. இவனை என் பிள்ளையா தான் பார்க்குறேன். பரவாயில்ல அனிதா, நீ பிரித்து பார்க்காம ரெண்டு பிள்ளைகளையும் ஓம் பிள்ளைகள்னு சொல்கிற பாரு. இந்த வார்த்தை யார் சொல்லுவா? இந்த உலகத்துல தாம் பெத்த பிள்ளையை தவிர வேற யாரையுமே, ஏன் தாம் பெத்த பிள்ளைய கூட கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. நீ இப்படி பேசுறத நினைச்சா எனக்கு ஆச்சரியமாவும் சந்தோஷமாவும் இருக்கு. நீ ஆச்சரியப்படுறதெல்லாம் தப்பு இல்லை. நீ அங்க வந்து பாரு, அப்ப தெரியும் அவன் எப்படி என்கிட்ட ஒட்டிக்கிறான்னு. அவனை எப்படி நம்ம தூர போக சொல்ல முடியும்? அவன் தான் எனக்கு பிள்ளை, அப்புறம்தான் அருண். கேட்கவே சந்தோஷமா இருக்குடி. நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடாம சந்தோஷமா வாழ்க்கை நடத்தினா அதுவே போதும். சரிக்கா, அப்ப நான் வரேன்னு. சரி அனிதா, போயிட்டு வா. பிள்ளைங்க லீவ்ல இருக்கும்போது ஞாயிற்றுக்கிழமை நான் வாரேன். சரிக்கா, வா. இல்ல, உங்க வீட்டுக்குள்ள என் பால் விழுந்துட்டு எடுத்து கொடு. இல்ல, உனக்கு பால் விளையாடுறதுக்கு வேற இடமே கிடையாதா? உனக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு தான் நாங்க எடுக்குமா? அதெல்லாம் ஒண்ணும் தர முடியாது. நீ கிளம்பு. இல்ல, நான் உன் அண்ணன் கூட படிக்கிறேன், நீ மரியாதை இல்லாம பேசுற. இல்ல, எங்க வீட்டுக்குள்ள பால் போட்டு சொல்லாம இவருக்கு
இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கு? வீட்டுக்குள்ள போ, அம்மா பேசிக்கிறேன். உனக்கு ஒண்ணும் தெரியாது. நேத்து அப்பதான் ஆச்சி மேல பால் எறிஞ்சா, இன்னைக்கு திரும்பவும் வீட்டுக்குள்ள பால் போட்டு எடுத்து கொடுங்கறா. பெரிய இவனா? இல்ல, உள்ள போல. இதெல்லாம் ஒரு விஷயமா? அதுக்கு ஏம்ல அவங்கிட்ட சண்டை போடுதே? நானே சண்டை போடுதேன். அவன்தான் இங்க நம்ம வீட்டுக்குள்ள மாறி மாறி எரிஞ்சிட்டு இருக்கான். நீ அதெல்லாம் ஒண்ணும் சொல்லாத. நீ போ, உனக்கு ஒண்ணும் தெரியாது. அம்மா அங்க. தம்பி, நீ வீட்டுக்கு போப்பா. நான் பாலை தேடி எடுத்துட்டு வந்து தரேன். ஓகே ஆண்டி. நீ என்கிட்ட பேசாத. எப்ப பாரு யாராவது ஏதாவது சொல்லிட கூடாது. உடனே அதை செய்றேன் இதை செய்றேன். நீ ஒண்ணும் பேச வேண்டாம். இல்ல, ஒண்ணும் இல்லாத விஷயத்துக்குலாம் இப்படி சண்டை போடுவியா? எது ஒண்ணும் இல்லாத விஷயம்? அவன் பாலை தூக்கி தூக்கி போறான். நீ மட்டும் ஒண்ணுமே கேட்காத. என்னாச்சு? ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கியே? ஐயோ அனிதா, என்னால இவனை சமாளிக்கவே முடியல. இனி எங்க போனாலும் இவனையும் கூட்டிட்டு போ. என்னால இவனை பார்த்துக்கவே முடியல. எப்பவுமே இப்படிதான் எதையாவது சொல்லிட்டே இருப்பா. நீ கேட்காத. நீ ஏன் என்னை விட்டுட்டு போன? ஏண்டா, என்னாச்சு? அந்த பக்கத்து வீட்டு பையன் வாளை தூக்கி தூக்கி போடுறான். இவன் அவனுக்கு தேடி எடுத்து கொடுக்குறான்னு சொல்லிட்டு இருக்கா. அவன் வேணும்னே பண்ணுதான். இவளுக்கு புரியவே மாட்டேங்குது. சரிடா, கோவப்படாத. அம்மா வந்துட்டேல்ல, அம்மாவட்ட சொல்லி புரிய வைக்கிறேன். சரியா? சரிம்மா. இனிமேல் நான் இங்க இருக்க மாட்டேன். நீ எங்கேயாவது போனா என்னையும் கூட்டிட்டு போ. சரியா? சரிடா, வா உள்ள போவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாய் ரேவதி சகோதரி, எப்படி இருக்கீங்க? சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் குக் வித் மீனா, வெரி நைஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ. ஹாய் ஹரிசு சகோதரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மாமா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்கன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ. ஹாய் அரிசோ, தேங்க்யூமா. ஹாய் ஹரிசோக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் ஜோ அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் ஜோ அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் ஹஜிகா சகோதரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் அனிதாக்கா, ஹாய் ஐஸ்வர்யாக்கா, சூப்பர் சூப்பர் அக்கா சூப்பர். அனிதாக்கா, மாமாவை பத்திரமா பார்த்துக்கோங்க. அப்படித்தான் வருவாங்க. அக்கா பத்திரமா இருங்க. நாம தான் பார்த்துக்கணும். மாமா அருண் செல்லம், அஸ்வின் செல்லம், சூப்பர் சூப்பர். என் செல்லக்குட்டி, ஐ லவ் யூ ஸோ மச். உமா உமா மாமா, ஐ லவ் யூ ஸோ மச். ட்ரெஸ்ஸு செம்மையாக இருக்குது, செம்ம மாஸ். உங்கள் எபிசோடு வரையில் மனசுக்குள் சந்தோஷம் நிறைஞ்சிருக்கு. உங்கள் அனைவருக்கும் ஐ லவ் யூ ஸோ மச். உமா உமா. அனிதாக்கா, ஐஸ்வர்யாக்கா, மனசு உடைஞ்சிருந்தேன். அனிதாக்கா, நான் இப்போ ரொம்ப சந்தோஷமாக உங்கள் எபிசோடு வந்ததும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லி நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். என்னாச்சு ஹஜிகாக்கா? எந்த கவலையாக இருந்தாலும் தூர போட்டுட்டு எப்போவும் ஹாப்பியாக இருங்க. ஹாய் ஹஜிகாக்கா, என்னாச்சு? ஏன் இப்படி கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க? மனசு உடையிற அளவுக்கு அப்படி என்ன கவலை? எதுவாக இருந்தாலும் தூக்கி தூர போட்டுட்டு எப்போவும் சந்தோஷமாக இருங்க. ஹாய் ஹஜிகா, மாமா இருக்கும்போது உனக்கு என்ன கவலை? என்ன கவலையா இருந்தாலும் தூரம் எடுத்து போடுமா. எப்பவும் ஹாப்பியா சந்தோஷமா இருக்கணும். ஓகே? ஹாய் ஹஜிகா அம்மா, என்ன ஆச்சு? ஏன் கவலைப்படுறீங்க? எந்த கவலையா இருந்தாலும் அருண் சொல்லுங்க, அருண் பார்த்துக்கிறேன். சரியா? ஐ லவ் யூ ஸோ மச் மா. ஹாய் ஹஜிகா அம்மா, சும்மா கவலைப்படாதீங்க. நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்பவும் ஹாப்பியா இருங்க. ஓகே, பாய். ஹாய் ஹரிசு சிஸ்டர். அருண் செல்லம், அஸ்வின் செல்லம் நல்லா பேச ஆரம்பிச்சிட்டான். அருண் ரொம்ப க்யூட்டாக பேசுகிறான். அஸ்வின் நல்லா பேச ஆரம்பிச்சிட்டான். உங்கள் ரெண்டு பேருக்கும் இந்த சாரீ சூப்பராக இருக்குது சிஸ்டர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் வெனிஸ் ஃபேக்டம்மா, எப்படி இருக்கீங்க? ஸ்டோரி இஸ் இன்ட்ரெஸ்டிங்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ. ஹாய் வெனிஸ் ஃபேக்டம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் சுகாசினி சகோதரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீடியோ செம்ம சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ. ஹாய் சுகாசினி சகோதரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் தெய்வமக்கா, எப்படி இருக்கீங்க? அனிதா, நான் எல்லாரையும் திட்ட மாட்டேன். யார் கெடுதல் செய்தாங்களும் திட்டுவேன். செல்லங்களா, எப்படி இருக்கீங்க? அப்பாவை காப்பாத்துங்கடா, அந்த கிழவி சோடா புட்டி ரெண்டு பேரும் கிட்ட இருந்து அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். வாழ்த்துக்கள்டா செல்லன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்க்கா. என்ன தெய்வமக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கலாம்? நாங்களாம் நல்லா இருக்கோம். அப்பா எங்கேயும் போக மாட்டாரு, கவலைப்படாதீங்க, ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் தெய்வம் அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் அப்பாவை நல்லா பார்த்துக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்மா. ஐ லவ் யூ. ஹாய் தெய்வம் அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம்.
ராதிகா சகோதரி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அஸ்வின், அருண், மாமா, ஐஸ்வர்யாக்கா, அனிதாக்கா சூப்பர்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் ராதிகா சகோதரி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். ஹாய் ராதிகா ஆண்டி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். ஹாய் கிறிஸ்டினா சகோதரி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸ்டோரி சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். என்ன கிறிஸ்டினா சகோதரி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஹாய் கிறிஸ்டினா ஆண்டி தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சா? ஐ லவ் யூ ஸோ மச். ஹாய் லலி சகோதரி எப்படி இருக்கீங்க? இன்று கட்டிய சாரி மாதிரி நீல சாரி கட்டுங்கன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அதே பேட்டர்னில் ப்ளூ கலர் கிடைக்கல, வேற ப்ளூ கலர் தான் கட்டியிருக்கோம். உங்களுக்காக தான் இந்த ப்ளூ கலர் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் லல்லி எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரையும் கேட்டதா சொல்லு. இந்த ப்ளூ கலர் உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லு. தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் லல்லி எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? ஹாய் லல்லி அக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச்க்கா. ஐ லவ் யூ. ஹாய் லல்லி அக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தேங்க்யூ ஸோ மச். ப்ளூ கலர் ட்ரெஸ் நல்லா இருக்கான்னு சொல்லுங்க சரியா? ஹாய் லட்சுமி அக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் ஐஸ் அக்கா, அனிதா அக்கா, அண்ணா, ஹாய் குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாழ்த்துக்கள் அக்கா. அருண் செல்லம், அஸ்வின் செல்லம், உமா அம்மா ஐ லவ் யூ ஸோ மச் செல்லங்களா. ட்ரெஸ் சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்க்கா. ஹாய் லட்சுமி அக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தேங்க்யூ ஸோ மச். ஹாய் லட்சுமி எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? ஹாய் லட்சுமி அம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச்மா. தேங்க்யூ. ஹாய் லட்சுமி அம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். ஹாய் சாந்தி அக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் அனிதா, ஹாய் ஐசக்கா, என்னுடைய செல்ல அத்தான் அஸ்வின் செல்லக்குட்டி, அருண் செல்லக்குட்டி, உமா அனிதா மறுபடியும் வேதாள முருங்கை மரம் ஏறுது. ஆனாலும் அத்தானே நம்பாதே. ஐஸு அனிதாவை விட அந்த பொண்ணு அழகா இருக்கா. ஆம்பளை என்னைக்குமே நம்ப முடியாது. ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க. என்ன சாந்தியக்கா அத்தான் பாவம் அவரை இப்படி மாட்டி விடுறீங்களே. ஆமாம் சாந்தியக்கா அதான் போய் பார்த்துட்டு வந்தேன். அந்த பிள்ளை அழகாத்தான் இருக்கா. இவர் எங்கேயும் வலிஞ்சிடக்கூடாதுல்ல, அதான் பின்னாடியே போயிட்டு இருக்கேன். சாந்தி இதெல்லாம் ரொம்ப ஓவரா தெரியல. உன்னை நான் எந்த அளவுக்கு நம்பினேன். என்னை இப்படி அனிதா கிட்ட கோத்து விடுறதுக்கு தான் இந்த வேலையை பார்த்துருக்கேல்ல. சாந்தி இதெல்லாம் அடுக்குமா? அத்தானே நம்பாதன்னு வேற சொல்லியிருக்க. என்ன அந்த பொண்ணு அழகா இருந்தா என்ன, ஏன் உலக அழகிய வந்தாலும் இவர் ரெண்டு பேரையும் விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். தயவு செஞ்சு கோத்து விடாம இரு. இங்க அடி தாங்க முடியல எனக்கு. ஹாய் சாந்தியம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். சாப்பிட்டீங்களா? உடம்பு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ஹாய் சாந்தியம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உடம்பு சரியாயிடுச்சா? சாப்பிட்டீங்களா? லவ் யூ சோ மச்மா. ஹாய் சஃபியா பானு சகோதரி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ லைக் இட் வீடியோன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் சஃபிரா சகோதரி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். ஹாய் காயத்ரி அக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அஸ்வின் செல்லம் கோவப்படாதீங்க. அருண் செல்லம் நீங்கள் ரெண்டு பேரும் எனக்கு கிடைத்த வரம். நீங்கள் பேசுகிறது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. என் தங்க பிள்ளைகளுக்கு வாழ்த்துக்கள். உம்மான்னு சொல்லி நிறையா ஹார்ட் போட்டிருக்கீங்க. ஐஸு அனிதா ரெண்டு பேருக்கும் வாழ்த்துக்கள்னு சொல்லி ஹார்ட் போட்டிருக்கீங்க. ஐஸு அனிதா ரெண்டு பேரும் அத்தான விட்டு கொடுக்காமல் பேசுறது சந்தோஷமாக இருக்கு. அத்தான் நீங்கள் கொடுத்து வச்சவங்க. சூப்பர் 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 ஃபேமிலி, சூப்பர் வீடியோ பார்த்தால் சந்தோஷமா இருக்கு. மை லவ் வீடியோ அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க. மை லவ் கியூட் ஃபேமிலின்னு சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்க்கா. ஹாய் காயத்ரி அக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். ரெண்டு பேரும் விட்டு கொடுக்காம அத்தானே பேசுகிறோமா. தேங்க்யூ ஸோ மச்க்கா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் காயத்ரி தேங்க்யூ ஸோ மச்மா. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? ஹாய் காயத்ரி அம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எங்க வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? நானும் அஸ்வினும் சண்டை போடாம இருக்கிறோம் சரியா? தேங்க்யூ ஸோ மச்மா. ஐ லவ் யூ. ஹாய் காய் அம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்க சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச்மா. நான் பேசுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கீங்க நீங்க. தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் மாசிலாக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் ஐஸ்வர்யா, ஹாய் அனிதா,
அஸ்வின், அருண், குட்டி தங்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன். அனிதா, உங்களோட அம்மா பண்ணுறது தப்பு. அத்தா என்ன செய்வாங்க? அத்தானை சந்தேகப்படாதீங்க. அத்தான் நல்லவர் தான். உங்களோட சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலையும் நாம் யூஸ் பண்ணுறது தப்பு தான். அதுதான் உங்களோட அம்மா செய்கிறாங்க. அதை நீங்கள் தான் கண்டுபிடிச்சி பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். அருண், அஸ்வின், நீங்கள் பேசுனது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குடி தங்கம். ஐ லவ் யூ செல்லம். உம்மா உம்மான்னு சொல்லி நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க. வீடியோவுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ வேற லெவல், அருமை. அஸ்வின், அருண் வேற லெவல், சூப்பராக சூப்பர்னு ஹார்ட் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்க்கா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் மசிலாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சா? தேங்க்யூ ஸோ மச்க்கா. ஆமாம், எங்கள் அம்மாவை கூடிய சீக்கிரம் மாட்டுவாங்க. மாட்டுட்டோம், அப்புறம் இருக்கு. ஹாய் மாசிலா, எப்படிமா இருக்க? மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன சந்தேகப்படுறத நீ பாட்டு சொல்லு. தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் மாசிலாம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? தேங்க்யூ ஸோ மச்மா. ஐ லவ் யூ. ஹாய் மாசிலாம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்கள் வீடியோ நாங்கள் பேசுறது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்மா. ஐ லவ் யூ ஸோ மச். ஹாய் சித்திரகலா சகோதரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் ஐஸு மாமா, என் செல்லக்குட்டி அருண், அஸ்வின் எப்படி இருக்கீங்க? நான் குவைத்தில் ஒர்க் பண்ணுறேன். இப்போ நோன்பு தொடங்க போகுது, அதனால் ரொம்ப பிஸி. உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன், நினச்சிக்கங்க. ஓகே, நான் கமெண்ட் பண்ணாட்டி ஓகே, எபிசோட் பார்ப்பேன். ஆனால் கமெண்ட் பண்ண முடிந்தால் பண்ணுவேன். ஓகே, ஐ மிஸ் யூ ஸோ மச். ஐ லவ் யூ உம்மா, டோன்ட் ஃபர்கெட் மீ அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஆமாம், மார்ச் 10 நோன்பு ஆரம்பிக்க போதில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் பிஸியாக இருந்தால் நீங்கள் வீடியோ பார்க்க முடிஞ்சா பாருங்கள், நீங்கள் கமெண்ட் பண்ண முடிஞ்சா பண்ணுங்கள். நாங்கள் உங்களை எப்போவுமே மறக்க மாட்டோம். நோன்பெல்லாம் முடிஞ்ச பிறகு நீங்கள் வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணால் போதும். தேங்க்யூ ஸோ மச். வீடியோ பார்க்காட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு எப்போ பார்க்க முடியுதோ அப்போ பாருங்கள் போதும். நீங்கள் கமெண்ட் பண்ணாட்டாலும் பரவாயில்ல. நீங்கள் எப்போ முடியுதோ அப்போ கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்கள் யாரையும் மறக்க மாட்டோம். நீங்கள் கொடுத்த அன்புக்கு ரொம்ப 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 நன்றி. எப்பவும் உங்கள் எல்லாருடைய அன்புக்கும் நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். ஹாய் சித்திரகலா, எப்படி இருக்கீங்க? நீங்கள் இந்த நேரம் ஒதுக்கி வீடியோ பார்க்கறதுக்கு ரொம்ப நன்றி. வேலைக்கு போகிறவங்க ரொம்ப பிஸியாக இருப்பீங்க. உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போ பார்த்தா போதும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐ லவ் யூ ஸோ மச். உங்கள் அன்புக்கு ரொம்ப நன்றி. நோன்பு முடிஞ்ச பிறகு நீங்கள் கமெண்ட் பண்ணினா போதும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நாங்கள் யாரும் உங்களை மறக்க மாட்டோம். தேங்க்யூ. ஹாய் சித்தி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ அருணையும் அஸ்வினையும் பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணினா போதும், ஒன்றும் அவசரம் இல்லை. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஆமாம் சித்திரகலா சித்தி, நீங்கள் பிஸியாக இருப்பீங்க. உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ நீங்கள் அப்போ பார்த்தா போதும். இப்போ நோன்பு நேரத்தில் எல்லாரும் பிஸியாக தான் இருப்பாங்க, நீங்களும் பிஸியாக இருப்பீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, நோன்பு முடிஞ்ச பிறகு நீங்கள் கமெண்ட் பண்ணினா போதும். ஐ லவ் யூ ஸோ மச். நான் உங்கள் எல்லாரையும் எப்பவும் ஞாபகத்தில் வச்சுருப்பேன். ஓகே, டேக் கேர், பாய். ஹாய் விஜயாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கங்க்ராச்சுலேஷன், வாழ்த்துக்கள், ஹாப்பி பர்த்டே ஜிஎன்ஜே. எல்லாரும் நலமா? நான் நலம். அனிதாக்கா, அடிக்கடி ஆஃபீஸ் போயிட்டு வாங்க. மாமா, உங்கள் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, கோச்சிக்காதீங்க. ஆமாம், அனிதா ஐஸு மாமா பக்கத்தில் நிற்கிறத பார்த்ததும் நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். டுடே ஸ்டோரி வெரி சூப்பர். அருணுக்கு குசும்பு பாக்ஸ், அஸ்வினுக்கு கம்ப்ளைண்ட் பாக்ஸ். சூப்பர் நேம். ஆல் ட்ரெஸ் சூப்பர். சந்தோஷமா இருக்கு. கமெண்ட் ஸ்க்ரீனில் பார்த்து படித்தது எல்லாருக்கும் நன்றி. நான் நலம், நீங்கள் எல்லாரும் நலமா? ஐ லவ் யூ ஸோ மச். ஆல் ட்ரெஸ் சூப்பர். சாரி செல்லம், என் கமெண்ட் படிக்க சிரமப்படுறியா? சாரி செல்லம், உங்கள் காண்டாக்ட் நம்பர் கிடைக்குமா ப்ளீஸ்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. விஜயாக்கா, நான் உங்களுக்கு திருநெல்வேலி கார்ட்டூன்ஸில் மேலே என்னோட காண்டாக்ட் நம்பர் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அதில் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். ஹாய் விஜயாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? காண்டாக்ட் நம்பர் கேட்டிருந்தீங்க. திருநெல்வேலி கார்ட்டூனில் அபவுட்டில் ஒரு நம்பர் கொடுத்துருப்போம், அது வாட்ஸ்அப்பில் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் அதில் காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்க்கா. நல்லா இருக்கீங்களா? ஹாய் விஜயம்மா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? அனிதாக்கு எப்பவும் சந்தேகம் தான், ஆஃபீஸ் வரைக்கும் வந்துட்டா பார்த்தல. ஹாய்
விஜய் அம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? Thank you so much மா. I love you. ஹாய் விஜய் அம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். Thank you so much மா. ஹாய் தீபா எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கங்க்ராட்ஸ் டு தி டீம். ஆல் தி பெஸ்ட்னு கமெண்ட் பண்ணிருக்கீங்க. Thank you so much. ஹாய் தீபாக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கெல்லாம் நல்லா இருக்கோம். Thank you so much கா. ஹாய் மகேஷ் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கங்க்ராட்ஸ் ஃபேமிலி. மாமா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அனிதாக்கா மாமா கூட போங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் மகேஷ் எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் நேசமணி அக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸ்டோரி சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் நேசமணி அக்கா எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு எங்கள் வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர்